அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுகிறோம். இந்த நாள் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்கு வெற்றிகரமாக நுழைந்ததை நினைவு கூறும் ஒரு மிக முக்கியமான நாளாகும். மக்கள் குருத்தோலைகளை அசைத்து ஓசன்னா என்று முழங்கிக் கொண்டு அவரை ராஜாவாக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உலக ராஜாக்கள் போல் ஆடம்பரத்துடன் அல்லது பெருமையுடன் வரவில்லை. அவர் ஒரு எளிய கழுதையின் மேல் அமர்ந்து தாழ்மையுடன் வந்தார். இதன் மூலம் அவர் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை கற்பிக்கிறார். உண்மையான மகத்துவம் அதிகாரத்தில் அல்ல, தாழ்மையிலும் எளிமையிலும் இருக்கிறது. இந்த நாளில் நாம் ஒரு முக்கியமான உண்மையை உணர வேண்டும். மக்கள் இயேசுவை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள், ஆனால் சில நாட்களில் அவரையே மறுத்தார்கள். இது மனித மனதின் நிலையற்ற தன்மையையும் மாற்றத்தையும் காட்டுகிறது. ஆகையால் நாம் நம்மை நாமே சிந்திக்க வேண்டும். நாம் இயேசுவை என் வாழ்க்கையில் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேனா? நான் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிற விசுவாசியா? நான் தாழ்மையிலும் உண்மையிலும் அன்பிலும் வாழ்கிறேனா? குருத்தோலை ஞாயிறு நமக்கு ஒரு அழைப்பு. நாம் வெளிப்படையாக மட்டும் அல்ல, உள்ளத்திலும் இயேசுவை வரவேற்க வேண்டும். அவர் நம் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்க இடம் கொடுக்க வேண்டும். இந்த புனித வாரத்தில் நாம் மனம் திரும்பி தாழ்மையுடன் அன்புடன் கடவுளின் சித்தப்படி வாழ தீர்மானிப்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் இயேசுவின் அன்பை பிரதிபலிக்க முயற்சிப்போம். ஜெபம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, குருத்தோலை ஞாயிற்றில் மக்கள் உம்மை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது போல நாங்களும் உம்மை எங்கள் இதயங்களில் உண்மையாகவும் முழுமையாகவும் வரவேற்க உதவி செய்க. எங்கள் மனங்களை மாற்றி சுயநலத்தை நீக்கி தாழ்மையிலும் அன்பிலும் வளர அருள் தாரும். உம்முடைய சித்தப்படி வாழும் ஆற்றலை எங்களுக்கு அளித்து நாம் எப்போதும் உம்மை நம்பிக்கையுடன் பின்பற்ற உதவி செய்க. இந்த புனித வாரத்தில் உம்மை நெருக்கமாக அறிந்து நடக்கவும் உம்மை பின்பற்றவும் எங்களுக்கு கிருபை தாரும்.